ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட் வந்து இப்போ வந்து ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யா மற்றும் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் அவரோட 44வது திரைப்படத்தை வந்து அவர் நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்துக்கு வந்து ரெட்ரோ அப்படின்ட்டு வந்து பெயர் வைக்கப்பட்டிருக்காங்க. நேற்று வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வந்து அந்த திரைப்படத்தோட டீசர் லான்ச் வந்து வெளியிட்டிருந்தாங்க. மேலும் வந்து அடுத்ததாக வந்து நம்மளோட சூர்யா மற்றும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அவரோட 45வது திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதற்கு முன்பாகவே வந்து நம்மளோட சூர்யா வந்து நம்மளோட வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடிக்க வந்து கமிட் ஆயிருந்தார். ஸோ படத்தோட டெஸ்ட் ஷூட்டிங்கும் வந்து அப்பயே வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதன் பின் வந்து படம் குறித்து வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரவே இல்லை. இதெல்லாம் வந்து ரசிகர்கள் எல்லாருக்கும் செம்ம பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா, திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய குழப்பம் வந்து அப்போ வந்து ஏற்பட்டுச்சு. இதனால் இப்போ வந்து நம்மளோட வாடிவாசல் திரைப்படம் குறித்து வந்து இயக்குனரும் நடிகருமான தமிழரசன் வந்து இப்போ வந்து செம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்காருங்க லேட்டஸ்டான இன்டர்வியூவில். அதாவது வாடிவாசல் படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க வந்து நம்மளோட வெற்றிமாறன் சார் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காராம். ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன் அப்படின்ட்டு. அதாவது இப்போ வந்து அவர் வந்து கார்த்தியை வச்சு வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காராம். ஸோ அந்த திரைப்படத்தோட தேதியும் வாடிவாசல் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் ஒரே நாளில் வரக்கூடாது, அது மட்டும் தான் என்னோட பிரச்சனை, கண்டிப்பாக வராதுன்னு நம்புகிறேன், மற்றபடி வந்து படம் வந்து ட்ராப் ஆகலை அப்படின்ட்டு வந்து செம்ம பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து ரசிகர்கள் எல்லாரும் வந்து திரைப்படம் வந்து ட்ராப் ஆகலை அப்படின்னு வந்து நம்பியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.